இலங்கையை பொறுத்தவரை தலை விரித்தாடுவது போதை வஸ்து. இந்த போதை வஸ்தால் வயது வரம்பெற்ற நிலையில் பால்நிறை வேறுபாடின்றி வகை தொகையற்ற நிலையில் போதை கடத்தல், விற்பனை, பாவனை என்று எண்ணிலடங்கா சம்பவங்கள் நாளுக்கு நாள் நிகழ்ந்து வருகின்றன. அவற்றை கட்டுப்படுத்த எடுக்கும் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடும் போலீசாராலும் அரசியல் பிரபலங்களாலும் இன்று நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவர பூமியாக்கப்பட்டுவிட்டது. சுமார் 1800 கைதிகள் தங்கியுள்ள சிறைச்சாலை 2 தினங்களில் கலவர பூமியாக்கப்பட்டுவிட்டது. இதற்கு காரணமும் போதைதான். போதை வஸ்து பாவனையாளர்களாக இனங்காணப்பட்டவர்களை கைது செய்து வழக்கு விசாரணை நடைபெற்று தண்டனைக்குட்படுத்தப்பட்ட கைதிகளுக்கும் விளக்கமறியலில் உள்ள கைதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு முருகல் நிலை கலவரமாகி 26 பேர் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதுடன் 13 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு சிறைச்சாலைக்குள் பதட்டம் ஏற்படுவதற்கு காரணமானவர் சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் கட்டுவல்கம சுரேஷ் என்பவரே தலைமை தாங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஏற்பட்ட பதட்டமான நிலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த சிறைச்சாலை அதிகாரிகள் இன்னும் ஒரு மோதல் நள்ளிரவில் ஆரம்பமானால் விளைவு விபரீதமாகும் என்பதை உணர்ந்து ஆயுத கிடங்கில் இருந்த துப்பாக்கிகள் சிலவற்றை அகற்றியுள்ளனர். ஆனால் ஆயுத கிடங்கில் இருந்த ஆயுதங்கள் முற்றுமுழுதாக அகற்றப்படவில்லை. ஆனாலும் திங்கட்கிழமை அதிகாலை மீண்டும் ஒன்று திறந்த கைதிகள் முதலில் சிறைச்சாலை அதிகாரிகளை தாக்கியுள்ளதுடன் அவர்களின் கைகளில் இருந்த தொலைபேசிகளை பறித்தெடுத்தனர். சிறை காவலர்களையும் தாக்க தொடங்கியதுடன் நீண்டகால தண்டனை கைதிகள் தங்கியிருந்த செல்களின் பூட்டுகளை உடைத்து உட்சென்று அவர்களையும் வெளியில் அழைத்து கைகலப்பை கலவரமாக மாற்றினர். இந்த மோதல் நடந்த சிறையில் பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய 26 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இருப்பதாக பிந்தி கிடந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்படி மோதல் சம்பவத்தை ஆரம்பித்து வைத்தவரான கட்டுவல்கம சுரேஷ் என்பவர் கெஹல் பத்ர பத்மேயின் நெருங்கிய நண்பர் என பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல், கொள்ளை, போதைப்பொருள் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டுள்ளன. 2016ஆம் ஆண்டில் நாரம்பல பகுதியில் துறவியையும் அவரது உதவியாளரையும் தாக்கியதாகவும் இந்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதைவிட இவர் மீதான ஒரு வழக்கு நீர்கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதுடன் மற்றொரு வழக்கின் தீர்ப்பு மூலம் இவர் சிறையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவை இவ்வாறு இருக்க சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் இச்சம்பவம் தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திங்கட்கிழமை காலை அதிகாரிகள் காலை உணவு கொடுப்பதற்காக சிறைச்சாலைக்குள் நுழைந்தபோது கைதிகள் 2 குழுக்களாக மோதிக்கொண்டனர். இதை பார்த்த சிறைச்சாலை அதிகாரிகள் 2 குழுக்களையும் தடுத்து நிறுத்த முற்பட்ட பொழுது சிறை அதிகாரிகள் கைதிகளால் தாக்கப்பட்டுள்ளதுடன் சிலரை அவர்கள் இழுத்துச் சென்று செல்களில் அடைத்து வைத்திருந்தார்கள். இதுவரை வெளிவந்த விவரங்களின்படி 26 பேர் உயிரிழந்துள்ளனர். பலர் காயமடைந்துள்ளனர். நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்தாலும் இழப்பின் விவரங்களை இதுவரை குறிப்பிட முடியவில்லை. இவை இவ்வாறு இருக்க சிறைச்சாலையில் உள்ள மருத்துவ களஞ்சிய சாலை உடைக்கப்பட்டு அங்கிருந்து வலி நிவாரணி மருந்துகளை திருடி போதை பாவனையாளர்களாக கைது செய்யப்பட்ட தண்டனை பெற்ற மற்றும் விசாரணை கைதிகளாக இருந்தவர்கள் அதிகளவில் அருந்தி போதை நிலைக்கு சென்றுள்ளனர். அதிகளவான போத நிலையுடன் கூரையில் ஏறி ஆர்ப்பாட்டம் செய்த பெண் கைதிகள் கூரை இடைந்து விழுந்து 4 நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது போதை ஒரு மனிதனை கொலைகாரனாக்கும் என்பதற்கு கண்ணுக்கு முன்னால் நடக்கும் அராஜகமே காட்டி கொடுத்து விட்டது. போதை கடத்தல்காரர்கள் தம்மை காட்டி கொடுத்தவர்களை பழி வாங்கும் நோக்கில் ஆரம்பமான குழு மோதல் இன்று 26 உயிரிழப்புகளை தந்திருக்கிறது. ஜூலை 1ஆம் திகதி வரை நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருந்த சுப்ரிண்டன் போதைக்கு எதிரான கடும் நடவடிக்கைகளை எடுத்து வந்த ஒருவர். அவர் இடமாற்றம் பெறுகிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் பாவனைக்கு ஆதரவான குழு மற்றும் போதைப்பொருள் பாவனைக்கு எதிரான குழு என 2 பாகுபாடுகள் இருந்த நிலையில் போதைப்பொருள் பாவனைக்கு எதிரான குழுவுடன் நெருங்கிய தொடர்பை இந்த சுப்ரிண்டன் பேணி வந்தார். அவர் அவ்வாறு பேணி வர காரணம் போதைப்பொருளுக்கு ஆதரவானவர்களின் உள்நோக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் காரணமாக இருந்தது. இதனால் நீர்கொழும்பு சிறைச்சாலை எந்நேரமும் சுத்தமாகவும் போதைப்பொருள் பாவனைக்கு இடம் வழங்கப்படாமலும் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. இந்நிலையில் சுப்பிரண்டனுக்கு ஜூலை 1ஆம் திகதி இடமாற்றம் வந்தது.
இதையடுத்து ஜூலை 2ஆம் திகதியிலிருந்து சுப்ரிண்டனுக்கு தகவல் வழங்கிய குழு அனாதரவானது. இந்த நிலையை சாதகமாக்கிய போதை ஆதரவான குழு தமக்கு எதிராக செய்யப்பட்டவர்களை பழிவாங்க ஆரம்பித்த கைகலப்பு கலவரமாகிவிட்டது. வழமையாக சிறைச்சாலையில் ஏற்படும் கலவரங்களில் சிறை கைதிகள் மட்டும்தான் உயிரிழப்பார்கள். ஆனால் இம்முறை 7 சிறை காவலர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த 7 பேரின் உடலிலும் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அப்போ கைதிகளின் கைகளில் துப்பாக்கி இருந்திருக்கிறது. அப்படி துப்பாக்கி இருந்திருக்குமானால் இவர்களுக்கு எப்படி துப்பாக்கி கிடைத்தது? அல்லது ஆயுத கிடங்கில் இருந்த துப்பாக்கிகளை கைதிகள் தோண்டி எடுத்தார்களா என்று பல கேள்விகள் எழுகிறது. எனவே இதனை கண்டுபிடிக்க ஓய்வு பெற்ற சுப்ரீம் ஜட்ஜ் பிரியந்த பெர்னாண்டோ தலைமையில் 3 பேர் கொண்ட விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை அறிவித்துள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள 650க்கும் மேற்பட்ட கைதிகள் வெலிக்கடை சிறைச்சாலை மற்றும் அங்குலுகொலவல சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஆனால் இந்த கலவரம் ஏற்பட முன் 2 அடித்து கொலை செய்யப்பட்டனர். அந்த நேரத்தில் இந்த முடிவை எடுத்திருந்தால் இந்த பாரிய உயிரிழப்பை தடுத்திருக்க முடியும். அதனை செய்யாதது சிறைச்சாலை அதிகாரிகளின் மிகப்பெரிய தவறு. போதை பாவிப்பவர்கள் அந்த பாவனை இல்லாமல் இருக்கும் பொழுது ஏற்பட்ட மன அழுத்தம் சிறை அதிகாரிகளை அடித்து கொள்ளும் அளவுக்கு தள்ளியிருக்கிறது. அதேபோல் போதை இல்லாமல் நிலை குலைந்த பெண்கள், ஆண்கள் என 2 பாலினத்தவர்களும் அதிகளவு வலி நிவாரணிகளை உட்கொண்டு தன்னிலை மறந்து சிறைச்சாலைக்குள் சின்னா பின்னமாகி கிடக்கிறார்கள். ஆனால் உறவினர்கள் தகவலறிந்து சிறைச்சாலைக்கு முன்பாக கூடி நின்று குளறியலும் காட்சி வானை பிளப்பது போல் இருக்கிறது. நீதிமன்றத்தின் பார்வையில் அவர்கள் போதை பாவனையாளர்கள் அல்லது வியாபாரிகள் என்ற தரப்படுத்தல் இருக்கிறது. உறவினர்களுக்கு அவர்கள் மகன், கணவன், சகோதரன் என்ற முறையுடையவர்கள். அவர்களின் மனதில் தங்களின் உறவுகளை அடைத்துக் கொள்கிறார். அவர்களின் மனதில் தங்களின் உறவுகளை அடித்துக் கொள்கிறார்கள் என்ற நிலைப்பாடு இருக்கிறது. தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டு தண்டனைக்கு பின் திருந்தி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் நீதிமன்றம் உத்தரவிட்டு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நீதிமன்றத்தையே கேள்விக்குறியாகி எதிர்காலத்தையும் பாலடிக்கும் செயற்பாடே இன்று சிறையில் நிகழ்ந்திருக்கிறது.